மகன்கள்லாம் எழுந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க ப்ரேயர் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களும் என்னை கூப்பிடுவாங்க. புது இடம், நான் எங்கே வர்றது வர முடியாது, எப்படியோ அங்கே இங்கேன்னு போகிறேன். நான் இங்கே வரலான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஏசியாவை தெரியும், ராஜேஷ் அந்த சபையில் பார்த்துருக்கேன். பிண்டோவை தெரியும், பெண்ணி எனக்கு தெரியாது. இந்த இடத்துல நான் வீடு எதிரில் இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்க 3 வயசு 5 வயசு 7 வயசுன்னு இப்படி இருந்த பிள்ளைங்க இவங்கெல்லாம் ஊழியக்காரர் ஆகிட்டாங்க. அவங்களே கேட்டேன். நான் ஆமாம் ஊழியம் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் நான் வர எனக்கு தடையாக இருந்தது. நான் ஏன்னா எனக்கு 2 ஆப்ரேஷன் ஆச்சு. 23 ஒரு ஆப்ரேஷனு, 24 ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஆப்ரேஷன். ஆனால் ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தேன். வீட்டிலேயே நான் அடைக்கப்பட்டேன். நான் எங்கேயும் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா பலவீனமும், ஒரு சரீரம் முழுவதும் பலவீனம். என்னை பார்க்கும்போது நான் செய்கிறது எனக்கே தெரியாது. அப்படியா நான் வீட்டில் இருக்க நான் என் பலவீனத்தினால நான் பிள்ளைகளை அவர்களை எல்லாம் நான் திட்டு வந்துட்டு கோபம் வரும். என்னால் வேலை செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு என் கணவரை கூட நிறைய நான் அவருக்கு மனம் வேதனைப்படுற அளவு கூட நான் நடந்திருப்பேன். ஏன்னா என் சரீரத்துக்கு பலவீனம் அப்படி தாக்கி இருந்துச்சு. அதனால் நான் இங்கே வரணும்னு நினைப்பேன். சரி நான் வர என்னால் தடையாக இருக்கேன். ஏன்னா என் பலவீனம். நான் வீட்டில் நான் தனியாக வேலை செய்யறதுனால எனக்கு யாரும் இல்லை குடும்பத்தில். தனியாக வேலை செய்ய அது ஒரு கவலைனால எங்கேயும் வர போக முடியாது. அதனால் இங்கே வர்றதுக்கு எனக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் அவங்க வீட்டு எதிரில் பேசினிருக்கும்போது ஊழியக்கார மகனை பார்த்து என்னோடு பேசினார். நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வந்து ப்ரேயில் உட்காருங்க, நீங்கள் உங்கள் சபைக்கு போங்க, ஆனாலும் இங்கே கூடி ஜபிக்கிற ஜபம் அம்மா நீங்கள் வாங்க, சாயங்காலம் நடக்குதுன்னு சொன்னார். அப்படி ஒரு நாள் நான் வரணும்னு வந்து இங்கே இந்த இடத்துல வந்தேன். என் சரீரில் பார்த்தா எல்லாமே பலவீனம், எல்லாம் பலவீனம். காலில் வலி, இந்த ஆப்ரேஷன், அந்த வலி, இப்படி எல்லா வலியும் என் சரீரத்தை நொறுக்கி என்னை சாப்பிட முடியாதபடி சாப்பிட ஜீர்ணிக்க முடியாது. சாப்பிட்ட உடனே வாங்கிட்டு இப்படியா பல பிரச்சனையில் இருந்த என்னை நான் இந்த இடத்துல வந்து ஜபத்தில் கலந்து கொள்ளும்போது அநேக நாள் நான் ஜெபித்தேன். மகன் நான் இருக்கிற என்னுடைய ப்ராப்ளத்தை அவருக்கு சொன்னேன். இந்த மாதிரி வயிறு ப்ராப்ளம் இருக்குது, ஆப்ரேஷன் ஆச்சு, என் கால் வலி இருக்குது, என் சரீரெல்லாம் என்னால் ஜெபிக்க முடியல, எழுந்திருக்க முடியல, ஜெபிக்க உட்கார வேணாலும் நான் படுத்துக்குவேன். அந்த மாதிரி ஒரு பலவீனம் தாக்கி இந்த இடத்துல வந்து கட்டு ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் சனிக்கிழமை இந்த இடத்துல பாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு. அந்த பாஸ்டிங் ப்ரேயரில் பலமான அக்னி, 6வது நேரத்தில் அக்னி